திருச்சி தெற்கு மாவட்டம் திருச்சி கிழக்கு மாநகரம் அரியமங்கலம் பகுதி திமுக சார்பில் சங்கிலியாண்டபுரத்தில் உள்ள திரு இருதயசாமி மக்கள் மன்றத்தில் 2024 நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் ஆயத்த பணிகளை மேற்கொள்ள நடைபெற்ற செயல்வீரர்கள் கூட்டத்தில் திருச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா. கார்த்திக் அவர்கள் சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்வில் திருச்சி மாநகர செயலாளர் மு. மதிவாணன், அரியமங்கலம் பகுதி செயலாளர் AMG விஜயகுமார், அரியமங்கலம் பகுதி வட்டக்கழக செயலாளர்கள் KN சண்முகம், N. தங்கவேல், SK கருப்பையா, MIET ஷாகுல் ஹமீத், ரங்கநாதன், கதிர்வேல், பண்ணை ராஜேந்திரன், செல்வம், கழக நிர்வாகிகள், கழக தொண்டர்கள் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கவலைப்படாதீர்கள். வருகின்ற செப்டம்பர் 15ஆம் தேதி நம்முடைய அறிவாசான் பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாளிலிருந்து ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கும் அந்த உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்க முடியும் என்று சொன்னார். அதனாலதான் சொல்றேன், எதிர்கட்சிக்காரங்க திட்டிலாம் ஓட்டு கேட்க வேணாம், ஒன்றிய அரசு திட்டிலாம் ஓட்டு கேட்க வேணாம். நம்ம முதலமைச்சர் என்ன சாதனை செய்கிறாரோ, என்ன செய்தாரோ, இன்னும் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை மக்களிடம் எடுத்து சொல்லி அந்த வாக்குகளை பெறுகின்ற பணி நாம் நம்மளை முழுமையாக ஈடுபடுத்தியும் செயல்வீரர்கள் கூட்டத்தை நடத்தி அதன் மூலமாக வெளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எங்களை போன்ற மாவட்ட செயலாளர்களையும் இந்த மாவட்டத்திற்கு அழைத்து இங்கு நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை எல்லாம் நாங்கள் நேரடியாக கண்டு அதே போலவே உங்களையும் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி, அதாவது எந்த மூலையில் இருந்தாலும் நாம் அனைவரும் கழக குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பதை நினைவுபடுத்துகின்ற வகையில் நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளரும் நம்முடைய பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சருமான